வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட அல்ஜீப்ராவோட பார்ட் 1. நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படின்னு வந்தாவே, அதுவும் பர்ட்டிகுலரா மேத்த பொறுத்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். அதாவது கான்செப்ட்ட தெரிஞ்சுக்கிட்டு, அதோட வச்சு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த அளவுக்கு நம்ம சால்வ் பண்றோமோ, கண்டிப்பா நம்மளால மேத்ஸ்ல நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோட முதல் கொஸ்டின்ஸ், வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ்? இந்த கொஸ்டின் 17th ஜூலை 2023 தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டின்லயுமே எந்த ஷிஃப்ட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுவோம். சரி, இப்போ இந்த கொஸ்டின் அல்ஜிபரா அப்படின்னு நம்ம தெரிஞ்ச உடனே எக்ஸாம் டைம்ல நம்மளோட மைண்ட் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 8 ஃபார்முலா இருக்கு. இந்த 8 ஃபார்முலா தான் நம்மளுக்கு என்ன தேவைன்னா அல்ஜிபரா ரிலேட்டடா தேவை. அதுல ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலா பாருங்களேன், இது ரொம்பவே ஈஸி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா மிச்சம் இருக்கிற அந்த 5 ஃபார்முலா, சோ இதுதான் என்னன்னா நம்மளோட ரஃப் ஷீட்ல நோட் பண்ணணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம எக்ஸாம் டைம்ல நீங்க அல்ஜிபரா கொஸ்டினை அட்டன் பண்ணும்போது நம்மளோட ஃபார்முலா ரீகலெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கண்டிப்பா ரஃப் ஷீட் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. அதுல இந்த 5 ஃபார்முலாவது எழுதி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, நம்மளோட கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? a plus p plus c is equal to whole square minus a squared minus b squared minus c squared. இது எந்த ஃபார்முலா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 4வது ஃபார்முலா. அப்ப என்னன்னா இந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ a ஸ்கொயர்ட் இருக்கும், b ஸ்கொயர்ட் இருக்கு, அதே மாதிரி c ஸ்கொயர்ட் இருக்கு. பிளஸ் என்னன்னா இங்க 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. ஸோ அதாவது இந்த a பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதியாச்சு. அதோட சேர்த்து என்ன எழுதாம், இங்க கொடுத்துருக்காங்களே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை அப்படியே எழுதிட வேண்டியதான். இப்போ a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். ஸோ இப்போ என்னன்னா இந்த a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர், இந்த a ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அடியார், ரைட்டா? மிச்சம் நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கலாம், 2 இன்ட்டு ஸோ ஏபி பிளஸ் 2bc பிளஸ் 2ca. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 காமனா எடுத்துலால. அப்ப ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா பி தான் வரும், ரைட்டா? சரி, ரொம்பவே சிம்பிளா இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்மளுக்கு என்னன்னா அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இவ்வளவு நான் சொல்றேன், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பை ஒய் இஃப் எக்ஸ் மைனஸ் 5y டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5y ஈக்குவல் டு 7/13 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஈக்குவல்னு கொடுத்து ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணிருங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. இது எல்லா டாபிக்ஸுமே பொருந்தும். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரும் 13 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 5y அப்படின்னு இருக்கு. ஸோ ஈக்குவலன் டு 7 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5y அப்படின்னு வரும். இப்போ நம்ம உள்ள போய் பெருக்கணும் அப்படின்னா 13xன்னு வரும். ஸோ அடுத்து 13 இன்ட்டு 5 பண்ணோம் அப்படின்னா 65y அப்படின்னு வரும். இதை பண்ணோம் அப்படின்னா 7xன்னு வரும். 7 என்னன்னா 35 அப்படின்னு வரும். 35y அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்ப எக்ஸ் எல்லாத்தையும் ஒரு சைடு, ஒய் எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 13x இருக்கு, இந்த சைடு 7x அப்படின்னு வரும். இந்த இடத்துல 35y இருக்கு, இந்த 65 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா பிளஸ் 65y அப்படின்னு வரும். இப்போ 13ல 7 போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6x இருக்கும். இங்க 35 பிளஸ் 65 100y அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம x பை ஒய் அப்படின்னு போட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா 100 6 இருக்கும். ஸோ 100/6 அடிச்சோம் அப்படின்னா என்ன, 50/3 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா சி தான் வரும், ரைட்டா? இது ஜஸ்ட் நம்ம அல்ஜிபிராலேயே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதோட எக்ஸ் பை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 10, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் பவர் 4 பிளஸ் 1/x⁴ அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டின் என்னன்னா எப்போதும் ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. அதாவது இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதோட பவர்ல கொடுக்குறாங்க, எக்ஸ் பவர் 4 இல்ல சம்டைம்ஸ் எக்ஸ் பவர் 6 அப்படிலாம் கேட்கறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும், கொடுத்த கொஸ்டினோட என்ன பண்ணா ஸ்கொயர் பண்ணிட்டே போக வேண்டியதான். அதை ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் பவர் 4 வருதுன்னா அது வரைக்கும் பண்ண வேண்டியதான். எக்ஸ் பவர் 6னா அது வரைக்கும் ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். சரி, இப்போ நம்ம கொடுத்த கொஸ்டின் என்ன இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் 1/x ஈக்குவல் டு 10 அப்படின்னு இருக்கு. நான் என்ன சொன்னா ரெண்டு சைடுமே போத் சைடு என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஏன் ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா அப்பதான் நம்மளால இந்த எக்ஸ் பவர் 4 கிட்ட கொண்டு வர முடியும். அப்ப என்ன ஆகும், எக்ஸ் பிளஸ் 1/x ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணால இது ஸ்கொயர் பண்றேன். இங்க 10 ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை எதை நம்ம ரிப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா ஃபார்முலா, அதாவது a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அப்படின்னு வரும். இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், நம்மளால ஈஸியா அப்ளை பண்ண முடியும். சரி, இப்போ என்ன வரும், எக்ஸ்ல வந்தோம் அப்படின்னா a ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடுவோம். ஸோ இது பின்னு வைப்போம். b ஸ்கொயர் பண்ணா 1/x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். பிளஸ் 2 இன்ட்டு a என்னன்னா எக்ஸ், b 1/x. இந்த எக்ஸ் எக்ஸும் அடியாரும் 100 இது பண்ணோம் அப்படின்னா சாரி 10 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 100 அப்படின்னு வரும். மிச்சம் என்ன இருக்கும், இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பிளஸ் 1/x ஸ்கொயர் இருக்கும். இந்த ரெண்டு அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்ப 100ல ரெண்டு போச்சுன்னா 98 அப்படின்னு இருக்கும். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 98 இருக்குல்ல. இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கிறேன்.
நம்மளுக்கு கொஸ்டின்ல என்னன்னா எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x² இருக்கனால இதை மறுபடியும் வந்து என்னன்னா ஸ்கொயர் பண்ணுவோம். அப்ப இந்த இடத்துல என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1/x² நான் வந்து நான் ஸ்கொயர் பண்றேன். போத் சைடுமே 2 சைடும் பண்ணணும். அப்ப 98 என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ண வேண்டியது இருக்கும். இதை என்ன அப்படின்னா அதே தான் அந்த ஃபார்முலா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் தான் இந்த இடத்துல எழுதுனா a தான் வந்து என்ன இந்த இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், b தான் இந்த இடத்துல என்னன்னா 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர். அப்ப ஃபார்முலால அப்ளை பண்ணா என்ன வரும்? சோ எக்ஸ் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இதை வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். ஆனா அதுதான் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா 1/x². இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். 2ab அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 1/x² வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு அடி ஆயிரும். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இது எக்ஸ் வந்து என்னன்னா மேல பெருக்கிக்கலாம். எக்ஸ் பவர் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதை நம்ம இப்படி பெருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு. அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு வந்து என்ன அப்படின்னா ஏ பவர் வந்து mn அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம மல்டிப்ளை பண்றோம். பிளஸ் வந்து 1/x4 இருக்கும். பிளஸ் வந்து 2 இருக்கு. 98 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9604 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீன்ஸ் இங்க இருக்கு எக்ஸ் பவர் 4 பிளஸ் வந்து 1/x4. இந்த 2 அந்த சைடு போயிடுச்சுன்னா 9602 அப்படின்னு வரும். ரைட்டா, இதுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் எங்க இருக்குன்னா பில இருக்கு. இதுல தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா இந்த பேட்டர்னை வந்து நிறைய டைம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அதுக்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொடுத்து நம்மளுக்கு கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணிட்டே போங்க. நம்மளுக்கு வந்து என்னன்னா கேள்வி இந்த கேட்ட வரைக்கும் வந்து இல்ல 4 இருக்கனால 2 வாட்டி ஸ்கொயர் பண்ணுவோம். 6 இருந்தா அதை 3 வாட்டி வந்து ஸ்கொயர் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன் ஞாபகத்துல வச்சுக்கலாம். ரைட்டா, சரி ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் a plus p plus c is equal to 19 and a squared plus p squared plus c squared is equal to 155, find the value of a minus p the whole squared plus p minus c the whole squared plus c minus c the whole squared இருக்குல்ல. எப்போதும் இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது 2 வேல்யூ கொடுத்துட்டு மூணாவதுக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ கேட்கறான்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூ கேட்கறாங்களோ அதை சிம்பிளிஃபை பண்ண பார்க்கணும். அதாவது இந்த இடத்துல a minus p the whole squared என்ன ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணுது. அப்ப a minus p the whole squared ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். பண்ணா என்ன வரும்? இந்த இடத்துல வந்து a ஸ்கொயர் வரும், b வந்து b ஸ்கொயர் வரும், மைனஸ் வந்து 2ab அப்படின்னு வரும். ஏன்னா a minus p the whole squared. அடுத்து p minus c என்ன வரும்? அதே பிளஸ் இருக்குங்க. இந்த இடத்துல பிளஸ்னால பிளஸ் போட்டுக்கணும். அடுத்து வந்து b ஸ்கொயர் வரும், பிளஸ் வந்து c ஸ்கொயர் வரும், மைனஸ் 2 வந்து bc அப்படின்னு வரும். ரைட்டா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளஸ் இருக்கு. இந்த இடத்துல பிளஸ் இருக்குனால பிளஸ் போட்டுக்கணும். அடுத்து சி மைனஸ் அப்படின்னா சி ஸ்கொயர் வரும், பிளஸ் வந்து ஏ ஸ்கொயர் வரும், மைனஸ் 2ca அப்படின்னு வரும். இந்த இடத்துல பாருங்க 2 வாட்டி வந்து ஏ ஸ்கொயர் இருக்கும், 2 வாட்டி பி ஸ்கொயர் இருக்கும், 2 வாட்டி வந்து சி ஸ்கொயர் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, இந்த பி ஸ்கொயர் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒரு பி ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு சி ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு சி ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம் 2 அப்படின்னு வந்து என்னன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 வந்து பி ஸ்கொயர் பிளஸ் வந்து 2 வந்து சி ஸ்கொயர். அடுத்து 2ab 2bc 2ca அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதே எழுதுனா 2ab பிளஸ் வந்துனா சாரி இந்த இடத்துல மைனஸ் வரும், 2bc மைனஸ் வந்துனா 2ca. இந்த இடத்துல எல்லாத்துலயும் 2 காமனா இருக்குனால நான் 2 வெளியே எடுத்துறேன் காமனாவே. என்ன வரும் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் வந்துனா சி ஸ்கொயர் மைனஸ் வந்துனா இந்த இடத்துல மைனஸ் காமனா எடுத்துக்கிட்டு ab பிளஸ் வந்து பிசி பிளஸ் வந்து ca அப்படின்னு எழுதலாம்ல. சரி, இதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுக்கு இதுதான், அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதுக்கான வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. பிரச்சனை இல்லை, அப்படியே அப்ளை பண்ணலாம். ஆனா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூ நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 19 இருக்குல்ல. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ வந்து கொண்டு வர முடியும். என்னன்னா இந்த ஃபார்முலா நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணி ஆகணும். ரைட்டா, இந்த இடத்துல என்னன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு வந்து ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்முலா அங்கே இருக்கு பாத்தீங்களா. இது அப்படியே வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்னன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் வந்து பி ஸ்கொயர் பிளஸ் வந்து சி ஸ்கொயர் பிளஸ் நான் 2 காமனா வச்சுக்கிட்டு ஏபி பிளஸ் வந்து பிசி பிளஸ் வந்து சிஏ அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதுக்கு வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும் 155. அதனால என்ன பண்ண 155 அப்படின்னு எழுதுறேன். பிளஸ் வந்து 2 இன்ட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் வந்து சிஏ அப்படின்னு எழுதணும். ஸோ இதை நம்ம எதுக்கோட ஈக்குவல் பண்ணோம் ஏ பிளஸ் பி பிளஸ் சிசியோட ஹோல் ஸ்கொயர் தானே. நம்மளுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட ஃபார்முலா வேல்யூ தெரியும் 19. அப்போ என்ன வரும் இந்த இடத்துல வந்து 19 ஸ்கொயர் அப்படின்னு போடுறாம்ல. இப்போ 19 வந்து என்ன நம்ம ஸ்கொயர் போட்டா என்ன வரணும் 361 அப்படின்னு வரும். அடுத்து வந்து 155 இருக்கு. ஸோ பிளஸ் வந்து 2 இன்ட்டு வந்து ஏபி பிளஸ் வந்து பிசி பிளஸ் வந்து சிஏ அப்படின்னு இருக்கும். என்ன பண்ணா ஜஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ண தான் போறோம். இந்த இடத்துல 361 நான் 155 கழிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 206 அப்படின்னு வரும். அந்த 206 கீழே வந்து இந்த 2 இருக்குல்ல. ஸோ 2 வந்து டிவைட் ஆகும். ரைட்டா, 2 இருக்கும். மிச்சம் என்ன இருக்கணும் நம்மளுக்கு வந்து ஏபி பிளஸ் வந்து பிசி பிளஸ் வந்து சிஏ அப்படின்னு வரும். இப்போ 202 நான் 2ஆல இது பண்ணேன் அப்படின்னு பார்த்தா இப்போ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் வந்து சியோட வேல்யூ என்ன வரும்னா 103 வரும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்மளோட வந்து கொஸ்டின் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. இதான் சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சி இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான்.
2 இன்ட்டு நம்மளுக்கு வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சாரி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னன்னா 155 அப்படின்னு இருக்கு. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சியோட வேல்யூ வந்து 103 அப்படின்னு இருக்கு. அப்ப அப்படியே அப்ளை பண்ண அப்படின்னா 155ல 103 போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 52 அப்படின்னு வரும். அப்ப 2 இன்ட்டு வந்து 52 52 ரெண்டால நம்ம வந்து நான் மல்டிப்ளை பண்ணா 104 அப்படின்னு வரும். ரைட்டா? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 104. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம அப்ரோச் மட்டும் கொஞ்சம் வந்து கிளாரிட்டியா வச்சுட்டா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன கேட்டாலும் ஃபார்முலா வச்சு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ அப்படின்னா தென் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்களே. அல்ஜீப்ரா பொறுத்தளவுக்கு இன்னொரு ட்ரிக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேல்யூ புட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட வேல்யூஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு வந்து என்னன்னா நம்ம கேட்ட கொஸ்டினை வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபாஸ்டா வந்து ஆன்சர் வந்துடும். அதாவது இந்த இடத்துல வேல்யூ மீன்ஸ் என்ன சொல்லலாம், இப்ப ஏ இருக்கு, அதே மாதிரி வந்து பி இருக்கு, சி இருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம வந்து 1 அப்படின்னு போறேன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு கொடுத்த வந்து இது ஈக்குவல்னு கொடுத்துருங்க, அதுலயே நம்ம 1 போடும். 1 போட்டா என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல வந்து ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் வரும், பி ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் வரும், சி ஸ்கொயர் வந்து 1 ஸ்கொயர் வரும். ஸோ இது ஈக்குவல் டு வந்து ஏபி 1 இன்ட்டு 1 வரும், பிசி வந்து 1 இன்ட்டு 1 வரும், சிஏ வந்து என்னன்னா 1 இன்ட்டு வந்து 1 வரும். ரைட்டா? ஸோ இப்போ என்னன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்? 1 பிளஸ் 1 பிளஸ் 1 3 அப்படின்னு வரும். இந்த சைடு வந்துன்னா 1 பிளஸ் 1 பிளஸ் 1 அப்படின்னு 3ன்னு வரும். அப்படின்னா ஈக்குவலண்டா தானே வருது. அப்ப நம்ம அந்த 1 வந்து என்னன்னா கொஸ்டின்லயும் வந்து அப்ளை பண்ணலாம்ல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடத்துல அப்படியே வந்து டைரக்டா அப்ளை பண்ண வேண்டியதான். இங்க வந்து 11 இருக்கு. இந்த ஏ ஃபார் 4 அதாவது ஏல வந்து 1ன்னு போறோம், 1 பவர் 4 அப்படின்னு வரும். அதுக்கடுத்து வந்து 13 இருக்கு. இந்த இடத்துல என்னன்னா பி அதான் 1 பவர் 4ன்னு வரும். அடுத்து வந்து 17 இருக்கு. சில வந்து 1 வரும், 1 பவர் 4 அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து என்னன்னா 17 என்னதான் ஸ்கொயர் பண்ணாலும் அந்த இடத்துல வேல்யூ வந்து நம்ம 1 தான் வரப்போகுது. பிளஸ் வந்து 9 இதுலயும் 1 தான் வரப்போகுது. பிளஸ் வந்து 15 இதுலயும் நம்மளுக்கு 1 தான் வரப்போகுது. இப்போ என்ன ஆகும்னா அந்த எண்ட்ல வந்து 11 பிளஸ் 13 பிளஸ் வந்து 17 டிவைட் பை வந்துன்னா 17 பிளஸ் 9 பிளஸ் வந்துன்னா 15 அப்படின்னு ஒரு ரேட்டம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 அப்படின்னு வரும். ஸோ கீழே இருக்கையும் கூட்டினாலும் நமக்கு 41 வரும். ஏன்னா 17 பிளஸ் 9 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 26 26 வந்து வந்துன்னா 31 41. ஸோ 41 41 அடிச்சு போச்சுன்னா நமக்கு வந்து ஆன்சர் 1ன்னு வரும். சரி, ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா சம்டைம்ஸ் வேல்யூ புட்டிங் மெத்தட் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். பட் நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் இந்த இடத்துல வந்துன்னா ஏஸ் ஈக்குவல் டு பிஸ் ஈக்குவல் டு சிஸ் ஈக்குவல் டு நான் 0ன்னு போடக்கூடாதுன்னா கண்டிப்பா போலாம். இந்த இடத்துல 0 போட்டோன்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும்? எல்லாமே 0ன்னு ஆகும். இந்த இடத்துல இந்த சைடு வந்து 0 ஆகும், இந்த சைடு வந்து 0 ஆகும், ஈக்குவல். அதே மாதிரி நம்ம கொஸ்டின்லயும் வந்து எல்லா சைடையும் வந்து இந்த இடத்துல 0 போட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே 0 ஆகும். ஆனா ஆப்ஷன்ல பாருங்களேன் 0 அப்படின்னு வந்து என்னன்னா ஆன்சரே கிடையாதுனால 0 இந்த இடத்துல வந்து ஒர்க் ஆகுது. அதனால தான் நம்ம வேல்யூ வந்து 1ன்னு போடுறோம். ரைட்டா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். The square of the difference between two given natural number is 324, while the product of these two given number is 144. Find the positive difference between the square of these two given number அப்படின்னு இருக்குல்ல. ஸோ முதல்ல கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு முதல்ல எழுதிடலாம். அதாவது ஸ்கொயர் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ கிவன் நேச்சுரல் நம்பர். ஸோ நம்பர் எனக்கு என்னன்னு தெரியாதனால ஏ வச்சுக்கிறேன், பின்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டு வந்து என்னன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு நேச்சுரல் நம்பரோட டிஃபரன்ஸ் சொல்றாங்க. அப்ப ஏ மைனஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த ரெண்டு டிஃபரன்ஸை ஸ்கொயர் பண்ணலாம். அப்ப இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வேணும்? டிஃபரன்ஸ் எடுத்து அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா இது எதுவா இருக்குன்னா 324 அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து well the product of these two given number is 144. அப்ப என்ன a cross b இது வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 144 அப்படின்னு சொல்லிட்டாங்க. Find the positive difference between the square of these two given number. அந்த ரெண்டு கிவன் நம்பருக்கு வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா ஸ்கொயர் பண்ணி அதோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் ஸ்கொயர் பண்றேன், செகண்ட் இதை வந்து ஸ்கொயர் பண்றேன், ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணி இதுதான் நம்மளுக்கு வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதுதான் அதுல கேட்டதை நம்ம எழுதிட்டோம். இப்ப என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதலாம், இன்ட்டு வந்துன்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். ரைட்டா? இப்ப ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த வேல்யூ வந்தா போதும் நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரி, இப்ப என்னன்னா இந்த இடத்துல ஏ மைனஸ் பி வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்ப என்ன மேம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வந்து 324 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நான் ஏ மைனஸ் பி தான் வேணும், என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் எடுப்பேன். அப்ப ஏ மைனஸ் பி வந்து ஸ்கொயர் எடுத்தா இது வந்து ஒரு ரூட் இன்ட்டு 324 வரும். ஸோ 324 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணா 18. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல் வந்து என்னன்னா 1ல இருந்து 20 வரைக்கும் அந்த ஸ்கொயரை மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஏ மைனஸ் பி வந்து என்ன கண்டுபிடிச்சோம். இப்போ நம்மளுக்கு என்னன்னா ஏ பிளஸ் பி வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு தேவை. இந்த ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கான ஃபார்முலா என்னன்னா, அதாவது இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இது என்ன சொல்லுவாங்கன்னா 4ab அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இந்த இடத்துல 4ab அப்படின்னு வருதுன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பாருங்களேன்,
அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் வந்து 2ab வரும். அதே இதை நான் ஏ மைனஸ் பண்ண அப்படின்னா என்ன வரும்? ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் வந்து 2ab அப்படின்னு வரும். இதை உள்ள போனோம் அப்படின்னா அந்த இடத்துல எழுதுறேன் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் வந்துன்னா 2ab. இந்த இடத்துல வந்து மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் வந்துன்னா 2ab வரும். அப்ப இந்த ஏ ஸ்கொயரும் இந்த ஏ ஸ்கொயர் அடியும் இந்த பி ஸ்கொயர் இந்த ஸ்பீட் அடியும் ரிமைனிங் இருக்குது 4ab இருக்கும். அதுதான் அந்த இடத்துல எழுதுறேன். ஏன் இந்த இடத்துல நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நம்ம டைரக்டா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் வந்து 2ab ஈக்குவல் டு வந்துன்னா 324 இருக்கு. ஸோ இதை நம்மளால வந்து என்னன்னா மல்டிப்ளை பண்ணா நம்மளால ஏ பிளஸ் பி வந்து எண்ணில் வரவே வராது. இது போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் என்னன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றோம். இப்ப ஏ மைனஸ் அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் சைடில் வச்சுக்கிட்டு இந்த சைடு வந்துன்னா 4ab பிளஸ் வந்துன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாத்தலாம். இப்போ நம்மளுக்கு ஏ மைனஸ் பி வந்து வேல்யூ தெரியும், அதே நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் நமக்கு வேல்யூ தெரியும், டைரக்டா அப்ளை பண்ணலாம். அதாவது ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கட்டும் 4 இன்ட்டு ஏபி, ஏபியோட வேல்யூ மேல தெரியும் 144. அப்போ இந்த இடத்துல என்ன 144 அப்படின்னு வந்து எழுதலாம். அதே சத்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இது வந்து 324 வரும். இப்போ என்ன 4 வந்து 144 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 576 அப்படின்னு வரும். பிளஸ் வந்து 324. இதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தா 500 800 720 900 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ 900 அப்படின்னு வரும். இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்துன்னா 900 இருக்கு. நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி தான் வேணும். அப்போ ஏ பிளஸ் பி தான் என்ன ரூட் ஆஃப் வந்து 900 போடுவேன். 900 ரூட் போட்டேன்னா ஆன்சர் வந்து 30 வரும். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நம்ம டைரக்டா வந்து வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த இடத்துல என்னன்னா ஏ பிளஸ் பி இருக்கு, அதே மாதிரி வந்துன்னா ஏ மைனஸ் பி இருக்கு. ஸோ ஏ பிளஸ் பியோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 30 அப்படின்னு இருக்கு. ஏ மைனஸ் பியோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கு 18 அப்படின்னு. ஸோ அப்போ டைரக்டா வந்து அப்ளை பண்ணணும் 30 இன்ட்டு 18 இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் நம்மளுக்கு ஆன்சரு. இப்போ 30 இன்ட்டு 18 பண்ணா 540 அப்படின்னு வரும். ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் வரும். ஸோ இதை இவ்வளவு பண்ணணுமா அப்படின்னா இதை வந்து மெத்தட் 1 இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து மெத்தட் 2 இருக்கு. இந்த மெத்தட் 2 என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான் ஏ கிராஸ் பி, அதாவது ஏயும் பியும் நான் மல்டிப்ளை பண்ணா 144 வருது. அப்ப ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 144 என்ன நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணா 144 வரும்னு பாருங்க. அதாவது 12 இன்ட்டு 12 இதை மல்டிப்ளை பண்ணா 144 அப்படின்னு வரும். வேற ஏதாவது இருக்கான்னு பாருங்க. 18 வந்துன்னா 8 இதை மல்டிப்ளை பண்ணா வரும். அதே மாதிரி வந்துன்னா 24 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணா 144 வரும். அடுத்து 36 இன்ட்டு வந்து 4 மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு வந்து 144 வரும். இந்த இடத்துல ஏன் மீன் பண்றேன்னா இது நம்மளுக்கு வந்து தெரியணும். அந்த எக்ஸாம் எழுதும் போது இந்த இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டைம்ல இதை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ கிராஸ் பி வந்து 144. இப்ப இதை மைனஸ் பண்ணி இந்த இடத்துல எழுதுறேன். இப்ப இந்த 4ல நான் 24 இன்ட்டு 6 இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்ப 24 இருக்கு, அதே மாதிரி 6 இருக்கு. இதை என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பண்றேன். அதாவது 24ல 6 போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 18. 18 ஸ்கொயர் பண்ணா வந்து 324. அப்ப கரெக்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன அப்படின்னா இந்த வேல்யூ கரெக்ட் தான். 24 6 கரெக்ட் தான். நான் எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை ஆன்சர் பண்ணலாம். இப்ப 324 வந்துருச்சுல. இதுக்கப்புறம் என்ன பண்ணா ஏ ஸ்கொயர் இந்த இடத்துல எழுதுறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் வந்து பி ஸ்கொயர் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 6 அதான் ஏ அண்ட் பி. அப்ப ஏ வந்து என்னன்னா 24, ஏ 24 வந்து என்னன்னா நான் ஸ்கொயர் பண்ணுவேன். பிளஸ் வந்து என்ன மைனஸ் வந்து பி வந்து என்ன அப்படின்னா 6 ஸ்கொயர் பண்ணும். இப்ப 24 ஸ்கொயர் போட்டோம்னா 576 அப்படின்னு வரும். 6 ஸ்கொயர் பண்ணா வந்து 36 வரும். இதை கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 540 வரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து என்ன ஆன்சரா வரும். இது மெத்தட் 2. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் 1 உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்து ஞாபகத்துல வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து போலாம். பட் இந்த இடத்துல என்னன்னா அந்த ஏ கிராஸ் பி அதை மட்டும் 144 என்னென்ன வேல்யூ வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சா இதை வந்து ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துன்னா பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி கியூவோட வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஸ்கொயர்ட் பை கியூ பிளஸ் கியூ ஸ்கொயர்ட் பை பி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ எப்போதும் நம்மளுக்கு என்ன அப்படின்னா 2 வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, 3வது ஒரு வேல்யூ கேட்டுங்கன்னா அந்த 3வது வேல்யூ வந்து என்னன்னா நம்மளால கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சுன்னா பண்ணிடணும்னு சொன்னேன். அப்ப இந்த இடத்துல என்னன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எப்படி வரும்னா பி கியூப் அப்படின்னு வரும். பிளஸ் வந்துன்னா கியூ கியூப் வரும். கீழே வந்துன்னா பி கியூ அப்படின்னு இருக்குல்ல. சரி ரைட். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு பி இருக்கு, கியூ இருக்கு. இதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா இதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க ரொம்ப பெரிய வேலையா வரும். அது ரொம்ப பெருசா போகும். எண்ட்ல வந்து நம்மளுக்கு ஆன்சரே வராது. அதனால என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ண பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துன்னா பி இருக்கு. ஸோ பியோட வேல்யூ வந்துன்னா √2 வந்துன்னா +1 இருக்கு. ஸோ √2 வந்துன்னா -1 இருக்கு. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழே வந்துன்னா மைனஸ் தான் என்ன பண்ணுவோம்
மேல வந்து பிளஸ் ஆல வந்து மல்டிப்ளை பண்ணும். அப்ப √2 + 1 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து பாருங்களேன். அதாவது இது என்ன காமிக்குது அப்படின்னா, மேல வந்து என்னன்னா நம்ம கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா, டைரக்ட்டா வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும். அப்ப மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, √2 + 1 ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். கீழ வந்து என்ன a + b a - b. அப்ப √2 வந்துனா ஸ்கொயர்ட் அப்படின்னு வரும். மைனஸ் வந்து 1 ஸ்கொயர்ன்னு வரும். ஏன்னா a + b a - தான் a² - b² அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ வேற என்ன இந்த இடத்துல வரும் அப்படின்னா, அதாவது இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்ப √2 வந்துனா ஹோல் ஸ்கொயர் பிளஸ் வந்துனா b வந்துனா 1 ஸ்கொயர் பிளஸ் வந்து 2ab 2 இன்ட்டு √2 இன்ட்டு வந்து 1ன்னு வரும். கீழ வந்து நம்மளுக்கு என்னன்னா √2 ஸ்கொயர் பண்ணா வந்து 2 வரும். 1 ஸ்கொயர் பண்ணா 1 அப்படின்னு வரும். அப்ப ஃபைனலா நமக்கு என்ன இருக்கு? √2 ஸ்கொயர் பண்ணா வந்து 2ன்னு வரும். பிளஸ் 1ன்னு வரும். பிளஸ் வந்துனா 2√2 அப்படின்னு வரும். கீழ வந்து 1ன்னு இருக்கும். என்ன இந்த இடத்துல தேவையில்லாது 3 பிளஸ் வந்துனா 2√2 அப்படின்னு வரும். ஸோ இது என்னன்னா சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து b யோட வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ணி வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்து வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு q பாருங்களேன். q என்ன பண்ணுவோம்? சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல என்ன q அப்படின்னு எழுதிட்டு q ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா √2 - 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து √2 + 1. அப்ப √2 - 1 டிவைட் பை வந்து √2 + 1. ஸோ இதுலயும் அதே சேம் தான். இந்த இடத்துல என்ன √2 - 1 போடும். √2 வந்துன்னா -1 போடும். இந்த இடத்துல என்ன பிளஸ் போட்டோம், அதுக்கு பதிலா மைனஸ் போட்டோம். அட் எண்ட் நமக்கு என்ன வரும்? இதுவும் வந்து அதே தான். இந்த இடத்துல மேல பண்ணும்போது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² - b² அந்த இது கீழ வந்து வரும். அதனால நான் டைரக்டா சொன்னா 3 இன்ட்டு வந்துன்னா 2√2 அதாவது 3 - 2√2 அப்படின்னு வந்து வரும் எண்ட்ல. அதனால இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா b-யவும் q-வும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு கேள்வி என்ன அப்படின்னு பாருங்களேன். நமக்கு கேள்வி என்னன்னா PQ பிளஸ் வந்து QQ டிவைட் பை வந்து PQ. ஸோ இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப PQ பிளஸ் QQ இருக்குல்ல, நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்கு. ஸோ A பிளஸ் P அதே மாதிரி வந்துன்னா a² - AB பிளஸ் B² இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா வந்து P ய வந்து Q பண்ணி பார்ப்போமே. அதாவது P யோட வேல்யூ வந்து இங்க இருக்கு. 3 வந்து 2√2. ஸோ இந்த இடத்துல எழுதுனா 3 வந்துன்னா இந்த இடத்துல எழுதுனா 3 பிளஸ் வந்துன்னா 2√2 வந்துன்னா ஹோல் கியூப் அப்படின்னு எழுதுறேன். ஏன்னா இந்த வந்து பி கியூப்காக. அடுத்து வந்து கியூ கியூவோட கியூப் வேணும் அப்படின்னா 3 இன்ட்டு -2√2 வந்துன்னா ஹோல் கியூப் அப்படின்னு வரும். கீழே வந்து என்ன அப்படின்னா PQ அப்படின்னு இருக்கு. ஸோ PQ மீன்ஸ் வந்துன்னா 3 பிளஸ் 2√2 அப்படின்னு வரும். இன்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் வந்துன்னா 2√2 அப்படின்னு வரும் ரைட்டா. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அந்த ஃபார்முலாவை வந்து என்னன்னா AQ பிளஸ் PQ அப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுவே அகைன் வந்து என்ன பெருசா தான் போகும். பட் வேற எந்த வேலை சால்வ் பண்ணலாம்னா இங்க இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அதாவது A பிளஸ் பி ஹோல் கியூப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்கன்னா A பிளஸ் பி ஹோல் கியூப். இந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதாவது A கியூப் பிளஸ் வந்து P கியூப் பிளஸ் வந்து 3AB இன்ட்டு A பிளஸ் பி. ஏன் இந்த இடத்துல இதை அப்ளை பண்றேன்னா அதாவது A கியூப் பிளஸ் P கியூப் இதை நான் இதை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பிளஸ் வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும் A பிளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் வந்து 3AB இன்ட்டு A பிளஸ் பி அப்படின்னு வரும். ஏன் இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்றேன்னா இதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக. அதாவது இப்ப நான் AQ பிளஸ் P கியூப் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நான் அப்ளை பண்ணோம்னா லென்த்தா போகும். அதுக்கு பதிலாக நான் டைரக்டா வந்து வேல்யூ வந்து அப்ளை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா கொண்டு வந்திருக்கேன். இப்ப என்ன பண்றேன் A பிளஸ் பி AB இதை வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். இப்ப A பிளஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து A பிளஸ் பினா மீன்ஸ் வந்து இந்த PQ தான் அந்த இடத்துல A பிளஸ் பி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல P எழுதுறேன். P அண்ட் Qன்னு எடுத்துக்கிறேன். P பிளஸ் Qனா என்ன வரும்? P யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். 3 பிளஸ் வந்துன்னா 2√2 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி Q ஓட வேல்யூ வந்து நம்ம இந்த இடத்துல தெரியும். அதே மாதிரி வந்துன்னா 3 - 2 இன்ட்டு √2 அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகும் 2√2வும் இதுவும் அடியாரும். அப்ப P பிளஸ் Q ஓட வேல்யூ வந்து 6 இருக்கு. ஸோ அடுத்து வந்து PQ கண்டுபிடிப்போம். ஸோ PQனா என்ன? P யோட வேல்யூ வந்துன்னா 3 பிளஸ் 2√2 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வந்துன்னா இன்ட்டு போட்டு Q ஓட வேல்யூ 3 மைனஸ் வந்து 2√2 இருக்கும். ஸோ எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது பாருங்களேன். அதாவது A பிளஸ் P இருக்கு. அதே மாதிரி வந்து A மைனஸ் P இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா என்ன வரும்? A² - P². இதுல A வந்து என்ன அப்படின்னா 3 அப்ப 3 ஸ்கொயர்டு. P வந்துன்னா 2√2 வந்துன்னா ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். இப்ப 3 ஸ்கொயர் பட்டா அப்படின்னா 9ன்னு வரும். 2 இதை பண்ணோம் அப்படின்னா 4ன்னு வரும். இன்ட்டு 2ன்னு வரும். அப்ப 9 - 8ன்னு வரும் ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்ப இந்த இடத்துல மீனிங் என்ன? PQ வேல்யூ வந்து நான் 1 P பிளஸ் Q அப்படின்னா இதை நான் ஏன் இவ்வளவு தூரம் வந்து பண்றேன் அப்படின்னு பாருங்களேன். அதாவது நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா AQ பிளஸ் PQ. ஸோ இது வந்து என்னன்னா ஒண்ணும் கிடையாது. PQ பிளஸ் வந்துன்னா PQ பிளஸ் வந்துன்னா Q கியூப். அதுதான் நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஈக்குவலன் அப்படின்னு போட்டு அதாவது P பிளஸ் Q ஹோல் கியூப் அப்படின்னு இருக்கு. -3 இன்ட்டு வந்துன்னா PQ இன்ட்டு வந்துன்னா P பிளஸ் வந்துன்னா Q அப்படின்னு எழுதுறேன். ஏன் இதை எழுதுறேன்னா இப்ப நம்ம வேல்யூ வந்து டைரக்டா அப்ளை பண்ணலாம். P பிளஸ் Q ஓட வேல்யூ என்ன? P பிளஸ் Q வந்து 6. அப்ப 6 வந்துன்னா Q போட வேண்டியதுதான். அடுத்து வந்து 3 இன்ட்டு PQ. PQ ஓட வேல்யூ வந்து 1. அப்ப இந்த இடத்துல வந்து 1 அப்படின்னு வரும். அடுத்து வந்து P பிளஸ் Q.
பி பிளஸ் கியூவோட வேல்யூ வந்து 6, அப்ப 6 அப்படின்னு வரும். ஸோ 6 கியூ போட்டோம் அப்படின்னா 216 அப்படின்னு வரும். 6 மூணா வந்துன்னா 18. அப்ப 216ல 18 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 198ன்னு வரும். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பி கியூப் பிளஸ் வந்து கியூப் கியூப் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி கியூப் பிளஸ் கியூ கியூப் டிவைட் பை பி கியூ. பி கியூ பிளஸ் கியூ கியூபோட வேல்யூ வந்துன்னா 198 டிவைட் பை வந்து பி கியூ. பி கியூவோட வேல்யூ இப்பதான் கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். இந்த இடத்துல வந்து 1ன்னு வச்சிருந்தோம். அப்ப கீழே வந்து 1ன்னு வரும். அப்ப ஆன்சர் என்னன்னா 198ன்னு வரும். இதுதான் வந்து ஆன்சர்னால ஆன்சர் வந்து சி தான் வரும். ரைட்டா? சரி, ஏன் நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிஓ சிம்பிளிஃபை பண்ணணும், அடுத்து கியூஓ சிம்பிளிஃபை பண்ணணும், அடுத்து வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணா ரொம்ப லென்த்தா போகும். அதனாலதான் என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவே மாத்தி வச்சுட்டு அந்த பி கியூ பிளஸ் வந்து கியூ கியூப்க்கு சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா நம்மளால ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்களேன். if x plus 1 by x equal to 2 root 2 and x ஓட வேல்யூ வந்து 1 % சொல்லிட்டு what is the value of x power 6 minus 1 by x power 6 அப்படின்னு கேக்குறாங்களே. ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ல வந்து என்னன்னா இது எரரா இருக்கு. இந்த இடத்துல மைனஸ் வராது, பிளஸ் தான் வரும். ஏன்னா இது சிஜிஎல் நிறைய வாட்டி வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் பிளஸ் 1 by x நம்மளோட வேல்யூ வந்து பிளஸ்ல தான் வரும். எக்ஸ் பவர் 6 பிளஸ் வந்து 1 by வந்து எக்ஸ் பவர் 6. இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம். அந்த கொஸ்டின்ல வந்து எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 by எக்ஸ் பவர் 4 அப்படின்னு பார்த்தோம் தெரியுங்களா. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினே வந்து எக்ஸ் மைனஸ் வந்து 1 by எக்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. மைனஸ்ல வந்தா மைனஸ் தான் வரும், பிளஸ்ல வந்தா பிளஸ் தான் வரும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இதுல கொஸ்டின் கொஞ்சம் வந்து என்னன்னா எரரா இருக்கு, அதை மட்டும் பாத்துக்கலாம். இதுல பிளஸ் அப்படின்னு வரும். சரி, இப்போ என்னன்னா எக்ஸ் பிளஸ் வந்து 1 by எக்ஸ் ஈக்குவல் டு 2 root அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. இது ஒன்றும் கிடையாது. இந்த எக்ஸ் பிளஸ் 1 by எக்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டே போனோம். எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா 6 வர்றது வரைக்கும். அதுதான் நம்ம பண்ண வேண்டியது. ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் பிளஸ் 1 by எக்ஸ் இருக்கு இன்ட்டு வந்து 2 root 2 அப்படின்னு இருக்குல்ல. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு சைடுமே போத் சைடுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் எடுப்போம். ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும், இங்கே எக்ஸ் பிளஸ் 1 by எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த சைடு வந்து 2 root 2 வந்துன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் வந்து என்னன்னா பி ஸ்கொயர் பிளஸ் வந்துன்னா 2 இன்ட்டு ஏ. ஏ வந்து எக்ஸ், பி வந்து 1 by எக்ஸ். இதை நம்ம இது பண்ண என்ன, ரெண்டை வந்து ஸ்கொயர் பண்ண 4, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணா வந்து 2 தான் வரும். ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் எக்ஸ் அடியாரம் இப்போ என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பிளஸ் வந்து 1 by எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இது வந்து 8 அப்படின்னு வரும். இந்த ரெண்டு இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் வந்து 1 by எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும். இது சமன்பாடு 1 வச்சுக்கலாம். இப்போ என்ன மீனிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் கொண்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன கொண்டு வரும், எக்ஸ் பவர் 6 இருக்கலாம். அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், இந்த சமன்பாடு 1 என்ன பண்ணலாம்னா ரெண்டு சைடுமே வந்து என்னன்னா கியூ பண்ணுவோமே. கியூ பண்ணா நம்மளுக்கு வந்து என்னன்னா எக்ஸ் பவர் 6 வந்துடும். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு பிளஸ் வந்து 1 by வந்துன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இதை என்ன பண்றேன்னா நான் கியூ பண்றேன். கியூ பண்ணிட்டு இந்த சைடுமே வந்துன்னா ஆர் பவர் வந்து கியூப்னு வரும். ஏன் இந்த இடத்துல கியூ பண்ண சொல்றேன்னா, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பவர் எம் இன்ட்டு என் அப்படின்னா என்ன சொல்லலாம், ஏ பவர் வந்து எம் என். அதுதான் இந்த இடத்துல, அதாவது இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டை நம்ம கியூ பண்ணனா என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் பவர் வந்துன்னா 2 இன்ட்டு 3. அப்போ 2 இன்ட்டு 3 பண்ணோம்னா 6 எக்ஸ் பவர் 6ன்னு வருது. அதுதான் இந்த இடத்துல சொல்றேன். அப்போ ஏ பிளஸ் பி தான் ஹோல் கியூப் ஃபார்முலா இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்கு ஏ கியூப் பிளஸ் வந்து பி கியூப் பிளஸ் 3ab இன்ட்டு ஏ பிளஸ் பி. இதை வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணும், ஏ கியூப் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஏ வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு, பி வந்து என்னன்னா 1 by வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு. அப்போ பண்ண என்னன்னா ஏ கியூப். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கியூப் அப்படின்னு போடுறோம். ரைட்டா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா பி கியூப். ஸோ பி வந்து என்ன 1 by எக்ஸ் ஸ்கொயர். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கியூப் அப்படின்னு போடுவோம். அடுத்து வந்து பிளஸ் 3 இன்ட்டு ஏ. ஏ வந்து என்ன எக்ஸ் ஸ்கொயர்டு, பி வந்து 1 by எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ஏ இருக்கு. ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் பி வந்து 1 by வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ என்ன ஆகணும், எக்ஸ் பவர் வந்துன்னா 6 அப்படின்னு வரும். 1 by எக்ஸ் பவர் வந்துன்னா 6 அப்படின்னு வரும். பிளஸ் 3 இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு அடியாயிரும். 3 இன்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் வந்து 1 by வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, நம்ம வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருவோம் 6 இருக்குல்ல. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லலாம், இதுல வந்து 6 அப்படின்னு போடலாம். ஸோ இப்போ எங்க இடத்துல அதாவது எக்ஸ் பவர் 6 பிளஸ் வந்து 1 by வந்து எக்ஸ் பவர் 6 பிளஸ் வந்துன்னா 3 இன்ட்டு 6 இருக்கு. ஸோ என்ன வரும், எக்ஸ் பவர் 6 பிளஸ் வந்து 1 by எக்ஸ் பவர் 6 எடுத்துனோம். ஸோ 6 மூணா வந்துன்னா 18. இந்த சைடு வந்துன்னா மைனஸ் வந்து என்னன்னா 18 அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா எக்ஸ் பவர் 6 பிளஸ் 1 by எக்ஸ் பவர் 6 பிளஸ் வந்து 18ன்னு வரும். இது எல்லாமே என்னன்னா ஈக்குவலன் டு வந்துன்னா 6 பவர் வந்து கியூப். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஈக்குவலன் டு 6 பவர் கியூப் தானே பார்க்குறோம். இப்போ ஈக்குவலன் டு வந்து 6 பவர் கியூப். 6 வந்து நம்ம கியூப் போட்டோம் அப்படின்னு பார்த்தா 216 வரும். அப்போ இது எல்லாமே என்னன்னா ஈக்குவலன் டு வந்து 216 வரும். ஃபைனல் எக்ஸ் பவர் 6 பிளஸ் 1 by வந்து எக்ஸ் பவர் 6 இதை எடுத்தோம் 216ல
18 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஆன்சர் வந்து 198 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா மைனஸா இருந்தா வந்து இதோட வேல்யூ, அதாவது கொஸ்டினே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து மைனஸ்ல வரும். இந்த இடத்துல பிளஸ் கொடுத்தனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 198 தான் வரும். ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் எரரா இருக்கு, அதை மட்டும் பார்த்துக்கலாம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இஃப் ஏ பிளஸ் பி பிளஸ் சி equal to 12, a squared plus b squared plus c squared equal to 50, find the value of a cube plus b cube plus c cube minus 3abc இருக்குல்ல. சரி, இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இதுல இந்த a cube பிளஸ் வந்துனா b cube பிளஸ் வந்துனா c cube மைனஸ் 3abc, அதாவது நம்மளோட கேள்வி வந்து என்னன்னா எது கண்டுபிடிச்சிருக்காங்களோ இதுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா a ஸ்கொயர் பிளஸ் வந்துனா b ஸ்கொயர் பிளஸ் வந்துனா c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் pc மைனஸ் ca இன்ட்டு கிராஸ் போட்டு வந்து என்னன்னா இன்ட்டு a பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதுல என்னன்னா நம்மளுக்கு டைரக்டா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இதுக்கு வந்து நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. அதே மாதிரி a பிளஸ் பி பிளஸ் சி இதுக்கும் நம்மளுக்கு என்னன்னா வேல்யூ இருக்கும். ஆனா என்னன்னா இந்த ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ இதுதான் கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலா வேற எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் வந்துனா பி ஸ்கொயர் பிளஸ் வந்துனா சி ஸ்கொயர் மைனஸ் காமனா வச்சுட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் வந்துனா சிஏ இன்ட்டு வந்து என்னன்னா a பிளஸ் பி பிளஸ் வந்துனா சி இப்படின்னு எழுதலாம்ல. இப்போ என்னன்னா இந்த ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ a பிளஸ் பி பிளஸ் சி இருக்கணும், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதையும் வந்து ரெண்டு இதையும் வச்சு நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் வரதுக்கு ஒரு ஃபார்முலா வந்துன்னா a பிளஸ் பி பிளஸ் சியோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன சொல்லும்? a பிளஸ் பி பிளஸ் சியோட ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஒரு வாட்டி நம்ம எழுதிடும் a ஸ்கொயர் பிளஸ் வந்து பி ஸ்கொயர் பிளஸ் வந்து சி ஸ்கொயர் பிளஸ் ரெண்டை காமனா வச்சுட்டு ஏபி பிளஸ் வந்து பிசி பிளஸ் வந்து சிஏ. இதுல டைரக்டா ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ வந்து இருக்கு 12. இப்போ 12 வந்து ஸ்கொயர்னு வரும். இங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இதோட ஃபார்முலா வந்து 50, இந்த இடத்துல 15 எழுதும் பிளஸ் 2 இன்ட்டு ஏபி பிளஸ் வந்து பிசி பிளஸ் வந்து சிஏ அப்படின்னு ஒரு ரைட்டா. இப்போ நம்ம 12 வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா 144 அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல எழுதும் 144. இந்த 50 வந்து இந்த சைடு வந்துருக்கும். அகைன் என்ன இருக்கும்? 2 இன்ட்டு ஏபி பிளஸ் வந்துனா பிசி பிளஸ் வந்துனா சிஏ அப்படின்னு இருக்கும். இப்ப 144 வந்துன்னா 50 போச்சு அப்படின்னு பார்த்தா 94, 2 கீழே வந்துச்சுன்னா 2 வரும். நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஏபி பிளஸ் வந்துன்னா பிசி பிளஸ் வந்து சின்னு இருக்கும். இப்ப 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 94 2ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 4 7 அப்படின்னு வரும், 47 அப்படின்னு வரும். அப்ப ஏபி பிளஸ் பிசி பிளஸ் வந்து சியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். இதை நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதான். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணா என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னா 15 இருக்கு. அப்போ நான் அந்த இடத்துல 50 போட்டுக்கிறேன். அடுத்து ஏபி பிளஸ் பிசி, ஸோ இதோட வேல்யூ வந்து 47 இருக்கு, இதை எழுதிக்கிறேன். இன்ட்டு போட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணலாம்? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது ப்ராக்கெட்ல இருக்கு, அதுக்கப்புறம் இது 12 இருக்கும். இப்போ 50ல வந்து என்னன்னா 47 போச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 3ன்னு வரும், 12. ஸோ 12 இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா 36 வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ 36 அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, இது கொஞ்சம் ஈஸி தான், பட் நம்மளுக்கு அந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்து வந்துடும். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த வீடியோட கடைசி கொஸ்டின், இஃப் 3y மைனஸ் 3/y is equal to 5, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஒய் ஸ்கொயர் பிளஸ் வந்து 1/y ஸ்கொயர்னு சொல்றாங்களே. நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். என்ன பேட்டர்னா இந்த மாதிரி ஒய் ஸ்கொயர் கேட்குறாங்க, இல்லை ஒய் பவர் 6 கேட்குறாங்க, இல்லை ஒய் பவர் 4லாம் கேட்குறாங்கன்னா கொடுத்த இது நம்மளுக்கு கொடுத்த வேல்யூ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதை நம்ம வந்து போத் சைடு ஸ்கொயர் பண்ணோம் இல்லை கியூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டினை வந்து நம்மளோட கொஸ்டினை வந்து கண்டுபிடிச்சலாம். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு கொடுத்தது என்ன? 3y மைனஸ் வந்து 3/y equal to 5 அப்படின்னு இருக்குல்ல. இதை 3 வந்து காமனாக இருக்கனால எடுத்துக்கணும். y மைனஸ் 1/y equal to 5 அப்படின்னு வரும். இப்போ y மைனஸ் 1/y இது என்ன ஆகும்? 5/3ன்னு வரும். இது சமன்பாடு 1ன்னு வச்சுக்கணும். இந்த சமன்பாடு 1 என்ன பண்றேன்னா போத் சைடு, அதாவது ரெண்டு சைடுமே என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் பண்றேன். ஏன் இந்த இடத்துல நான் ஸ்கொயர் பண்றேன்னா நம்மளுக்கு வந்து ஒய் ஸ்கொயர் இருக்குனால. அப்போ இந்த இடத்துல என்ன ஒய் மைனஸ் 1/y வந்துன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறேன். அதே மாதிரி வந்துன்னா இந்த சைடு வந்துன்னா 5/3 என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் வந்து போடுவோம். ஸோ அடுத்து என்ன ஆகும்? இந்த a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வேணுமா a ஸ்கொயர் பிளஸ் வந்துன்னா 1/y வந்துன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். மைனஸ் வந்து 2a, a வந்து ஒய்ன்னு வரும், ஒய் வந்துன்னா 1/y. அதான் வந்துன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். 5/3 வந்து ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணா வந்து 25ன்னு வரும், 3 ஸ்கொயர் பண்ணா 9 அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் இருக்கு பிளஸ் 1/y வந்துன்னா ஒய் ஸ்கொயர் இருக்கு. இந்த இடத்துல ஒய்யும் அடியாயிரும், மைனஸ் 2 இருக்கும். இந்த இடத்துல 25/9 வந்துன்னா 9ன்னு இருக்கும். இப்போ ஃபைனலாக என்ன இருக்கு? ஒய் ஸ்கொயர் பிளஸ் வந்து 1/y ஸ்கொயர். இது என்ன ஆகும்னா 25/9
இந்த 2 வந்து இந்த சைடு வந்து +2. அப்ப கீழ வந்து 1ன்னு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பிளஸ் இருந்தா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 25ன்னு இருக்கும். இந்த பிளஸ் வந்துனா 9 2 18ன்னு வரும். கீழ வந்து 9ன்னு இருக்கும். இப்ப 25 பிளஸ் வந்து 18. இத கூட்டணும் அப்படின்னா 43ன்னு வரும். கீழ வந்து 9 இருக்கும். அப்போ y² பிளஸ் 1/y² வேல்யூ என்னன்னா 43/9ன்னு வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா D தான் வரும். ரைட்டா? சோ இது என்ன அப்படின்னா சிம்பிள் தான். இதே பேட்டர்ன்ல நம்ம இதோட 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். ஜஸ்ட் வந்து அல்ஜிப்ரால ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணா அதுதான் வந்து ரிப்பீட்டாவே வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. இது கண்டிப்பா நம்ம அப்கமிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது நம்ம பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட பார்ட் 2 நம்மளோட அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.